இன்றைக்கு தேவ அன்பை குறித்து இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் புதுசாக நம்முடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப நம்ம ஒரு கேள்வியை கேட்டா, தேவன் அதாவது இயேசு எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார், நம்ம மேல அன்பு செலுத்துகிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்னங்க இது, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு அளவே இல்லைங்க. ஏன்னா அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்துட்டார்ல. இதை விட மேலான ஒரு அன்பு இருக்குமா? இதுக்கு மேல என்ன அன்பு இருக்குது? சரி, நாம எந்த அளவுக்கு கடவுளை நேசிக்கிறோம், அன்பு செலுத்துறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? என்னங்க பிரதர், ஆண்டவரை நாங்கள் நேசிக்காமையா சர்ச்சைக்கு போகிறோம், கடவுளை பாடுறோம், ஆராதனை செய்கிறோம், செய்தி கேட்குறோம், ஏன் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்கென்று தசம பாகம், காணிக்க இதெல்லாம் கொடுக்குறோம். ஆண்டவர் மேலே அன்பு இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியுமா? உண்மைதான். நான் கூட ரொம்ப நாளாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் நிறைய கிராம ஊழியங்கள் செய்கிறதுனால ஆண்டவர் மேலே நம்ம ரொம்ப அன்பு இருக்கிறதுனால தான் இத்தனை கிராமங்கள் நம்ம போயிருக்கிறோம், ஜனங்களை சந்திச்சிருக்கிறோம், ஊழியம் செஞ்சிருக்கிறோம். எனக்குள்ளேயே நான் நினச்சது உண்டு, அப்போது மற்றவங்களை விட நம்ம ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறோம் போல, ஆண்டவர் மேலே நமக்கு ரொம்ப அன்பு இருக்குது போல. அதனால தான் பாருங்கள், இத்தனை கிராமங்களை நம்ம போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம், ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோம். அதனால நான் ரொம்ப ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறேன் போல. அப்படிதான் மக்களே நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு வசனத்தை பார்த்த பிறகுதான் அந்த வசனம் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டது. அது என்ன வசனம்னா, யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது என்ன வார்த்தைன்னா, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அந்த வார்த்தையை படித்த பொழுது அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, ஒருவித எச்சரிப்பையும் எனக்கு கொடுத்தது. இந்த வார்த்தையை ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாருன்னா, யூதர்களை பார்த்து சொல்றாரு. ஏங்க, யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா முதல்ல அவர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது தான் நாம. யூதர்கள் என்ன சாதாரணமானவர்களா? நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை தெளிவாய் கடைபிடிக்கிறவர்கள். அவர்களை போல ஜெபம் பண்ண முடியாது, அவர்களை போல ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா இருக்க முடியாது, ஏன் அவரை போல தசமபாகம் காணிக்கை நம்மளால கொடுக்க முடியாது, அவர்களை போல உபவாசம் இருக்க முடியாது. எல்லாத்திலையும் அவர்கள் நம்பர் 1. ஆனா அவர்களை பார்த்து, அந்த யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் செய்யறதெல்லாம் சரிதான், நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா உபவாசம் பண்றீங்க, கடவுளுக்காக பலி செலுத்துறீங்க, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஃபாலோ பண்றீங்க, எல்லாம் கரெக்டு தான்பா. ஆனால் உங்களிடத்துல தேவ அன்பு இல்லைன்றார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை அவ்வளவு ஈஸியா நம்ம கடந்து போயிடலாம் முடியாது. இந்த வார்த்தை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த வார்த்தையை குறித்து
கொஞ்சம் நம்ம ஆழமா தியானம் பண்ணணும். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? எதை வச்சு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்னா, நாம என்ன செய்யறோம் அதனுடைய அடிப்படையை வைத்து நாம தேவனை அதிகமாய் நேசிக்கிறோம் அப்படின்னு கணக்கு இல்லை. புரியல? நான் அதிகமா ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், நான் அதிகமா ஜெபிக்கிறேன், அதிகமா உபவாசம் பண்றேன், அதிகமா ஊழியம் செய்யறேன், அதிகமா தசம பாகம் காணிக்க கொடுக்கிறேன், அதனால நான் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன், அதிகமாய் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரலோகம் அப்படின்னு நினைக்கல. கிரியைகளின் நிமித்தம் ஒருவன் நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆக இதெல்லாம் நான் செய்யக்கூடாதா? ஜெபிக்க கூடாது, ஊழியம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இதெல்லாம் நம்ம செய்யணும். கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும். ஆனா இதை நம்ம செய்யறதுனால நம்ம ஆண்டவரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம், ஆண்டவரை அன்பு செலுத்துறோமான்னா இல்லை. புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த காயின் ஆபேல் ரெண்டு பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வராங்க. இதெல்லாம் முதல்ல காணிக்கை கொண்டு வந்தது காயின் தான். அதுக்கு அடுத்தது தான் ஆபேல் கொண்டு வரார். பாருங்க, ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். ஆனா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன் அவனுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கல? பலர் நிறைய ஆவிக்குரிய காரியங்களை சொல்றாங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்றேன். மக்களே, ஆண்டவர் எப்பவுமே அப்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் காணிக்கையை பார்த்து ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வதும் அங்கீகரிப்பதும் ஆசீர்வதிப்பதும் இல்லை. காணிக்கை கொண்டு வருகிறவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் இருதயம் எப்பேற்பட்டதா இருக்கிறது என்று சொல்லிதான் கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் அந்த வேதத்தில் அழகா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிச்சாராம். அப்போ காணிக்கையை பார்க்கிறவர் இறைவன் அல்ல, காணிக்கை கொண்டு வருகிறவனுடைய இருதயத்தை பார்க்கிறவர் இறைவன். நீங்க எத்தனை லட்சங்கள் வேணாலும் காணிக்கை கொடுக்கலாம், எவ்வளவு ஆயிரங்கள் வேணாலும் காணிக்கை கொடுக்கலாம். நான் அதிகமா கொடுத்துட்டேன், அதனால என்ன ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிச்சிடுவாரு, ஆண்டவர் மேல நான் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறேன் அப்படிலாம் அர்த்தம் இல்லை. உன் லட்சங்களை விட, நீ கொண்டு வருகிற கோடிகளை விட, கொண்டு வருகிறவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானது. கொண்டு வருகிறவர் யார் என்று கர்த்தர் பார்ப்பார். வசனம் சொல்லுது, இந்த காயின் பொல்லாங்கானால் உண்டானவனா, அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாம். பாருங்க, ஆபேலினுடைய கிரியைகளோ நீதி உள்ளவைகள் என்று வசனம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் கர்த்தர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கலன்னா? அவனுடைய இருதயம் சரியில்லை, அவன் இருதயத்தின் எண்ணங்கள் சரியில்லை. ஆனால் ஆபேல் அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுடைய கிரியைகள் நீதியானது, அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக நீதியாய் இருந்தது. அதனாலதான் கர்த்தர் அந்த ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அதோடு மாத்திரம் இல்லாமல் இந்த ஏழை விதவை அந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. பணக்காரர்கள் போடுகிற காணிக்கையும் கடவுள் பார்க்கிறாரு, அந்த ஏழை விதவை போடுகிற காணிக்கையும் கடவுள் பார்க்கிறாரு. பார்த்துட்டு அவர்கள் சொல்றாரு, அவர்கள் எல்லாரையும் விட இவள் தான் அதிகமாய் போட்டாள். உண்மையாக அது? இவ தான் ரொம்ப கம்மியா போடுறா, பணக்காரங்கள்லாம் ரொம்ப அதிகமா போடுறாங்க. இவ போட்டது என்னவோ 2 காசு தான், அவங்கள விட இவள் போட்டது தான் குறைவானது. ஆனா கடவுள் சொல்றாரு, அவ போட்டது தான் அதிகம் சொல்றார். அப்போ மக்களே, ஆண்டவர் எதை பார்க்கிறார் என்று சொன்னால், போடுகிற பணத்தை கர்த்தர் பார்க்கல, போடுகிறவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ எத்தனை லட்சங்கள் கோடிகள் உண்டில போட்டாலும் சரி, கர்த்தர் அந்த பணத்தை பார்ப்பதல்ல, போடுகிறவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப நான் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன், ஆண்டவர் மேல அதிகமாய் நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு நான் என்னை எப்படிதான் கண்டுபிடிச்சு கொள்றது? இதுக்கு ஒரு அளவே இல்லையா?
நான் செய்கிற கிரியைகளின் நிமித்தம் கடவுள் என்ன ரொம்ப நான் அன்பு வச்சிருக்கிறேன்னு ஏற்றுக்கொள்றது இல்லைன்ட்டீங்க நீங்க. அப்ப நான் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை ஒருவன் பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? எனக்கு அன்பானவர்களே, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தானே. தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன், அன்பு கூற முடியாதவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? எனக்கு அன்பானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்துல நாம் எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோமோ, அவர்களை நேசிக்கிறோமோ, அதே அன்பு நாம் இறைவனிடத்தில் செலுத்துவதற்கு சமம் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாயை தோற்றத்தை சபையில உருவாக்குறோம். குடும்பத்தோட போறோம், நல்லா பாடுறோம், நல்லா ஆராதனை பண்றோம், நல்லா ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறோம், நல்லா செய்தி கேட்கிறோம், கர்த்தருக்காக நல்லா கொடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே அதெல்லாம் தேவையானது, நல்லதுதான். ஆனா அதே தேவனுடைய பிள்ளை வீட்டுக்கு வந்த பிறகு அவர் வேறொரு ஆளா மாறிடுறாரு. தன் குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவிய எத்தனையோ புருஷன்மார்கள் நேசிக்கிறது இல்லைங்க, அவங்க கிட்ட பேசுறது இல்லைங்க, அவங்களுடைய சின்ன சின்ன குறைகளை கூட, குற்றங்களை கூட அவரால் மன்னிக்க முடியலங்க. எத்தனையோ மனைவிமார்கள் தம் புருஷனை மன்னிக்க முடியல, அந்த கசப்பு இன்னும் மாறல, அவர் மேல முழுமையான அன்பு அவங்களால வைக்க முடியல. தன் பிள்ளைகள் செய்த சின்ன குற்றங்களை, சின்ன சின்ன காரியங்களை கூட அவங்களால மன்னிக்க முடியல. இதுதான் தேவ அன்பா? மக்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இதுதான் தேவ அன்பா? தேவ அன்பு இப்படிதான் செய்யுமா? தேவ அன்பு இப்படிதான் மன்னிக்காமல் இருக்குமா? தேவ அன்பு இப்படிதான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குமா? உன் கூட வாழற மனைவிய, உன் கூட வாழற புருஷனை, உன் கூட இருக்கிற பிள்ளைகளை நம்மால மன்னிக்க முடியலன்னா, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, நமக்கு அவங்க மேல கசப்பு இருக்குதுன்னா, தேவாலயத்துல போய் என்ன நம்ம பாடினாலும், ஆவில நிறைஞ்சு ஜெபிச்சாலும், அந்நிய பாஷையில பேசினாலும் அதெல்லாம் வீண் தானே, அதெல்லாம் மாயை தானே. வசனம் சொல்லுது, உன் சகோதரன் பேரிலே உனக்கு ஒரு குற்றம் இருந்தால், அவன் மேல உனக்கு ஒரு கசப்பு இருக்குது, அவனை நீ மன்னிக்கலன்னா உன் காணிக்க அங்கேயே வச்சுட்டு போயிடு. போடாதன்றார் கர்த்தர், போடாதன்றார். தேவஜனமே, நாம் திருந்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. எத்தனை பேர் நாம செய்யற தொழிலுக்கு உண்மையா இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம கீழே வேலை செய்கிற தொழிலாளிக்கு உண்மையா இருக்கிறோம்? எத்தனை பேரை நம்ம ஏமாத்துறோம்? நாம சம்பாதிக்கிற பணம் சரியா வருதா? நம்மோடு கூட வேலை செய்கிற சக நண்பர்களோட கேட்டா அவர்கள் நம்மை பார்த்து சாட்சி சொல்லுவாங்களா? இவன் உண்மையிலேயே தேவ அன்பு உள்ள மனுஷயா? சாட்சி சொல்ல முடியுமா? எத்தனை பேரை ஏமாத்துறோம்? தொழில எவ்வளவு பொய் சொல்றோம், எவ்வளவு தவறான உறுதிமொழியை நம்ம கொடுக்கிறோம். இதை செய்யற, இதை பண்ணிடுறேன்னு சொல்றோம், ஆனா ஈஸியா அதெல்லாம் மறந்து போறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றோம்? இது எல்லாமே ஓர வச்சுட்டு வேறொரு வேஷம் தரிச்சிட்டு, நான் கிறிஸ்துவன், நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் தேவனை நேசிக்கிறவன் அப்படின்னு ஒரு மாயை வேஷம் போட்டுட்டு நம்ம அங்க போய் நிக்கிறோம். நம்ம பாடுற பாட்டு, நம்ம ஆராதிக்கிற ஆராதனை, நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள், ஊழியம் செய்கிற காரியங்கள், இவைகளை சுற்றி இருக்கிற ஆட்கள் ஒன்னாலும் பார்த்து, அடேங்கப்பா, கர்த்தருக்காக இவர் எவ்வளவு வைராக்கியமா பாடுறார், ஆண்டவருக்காக எவ்வளவு உழைக்கிறார், எவ்வளவு காணிக்கைகளை கொடுக்கிறார்னு சுற்றி இருக்கிற ஆட்கள் ஒன்னாலும் பார்த்து ஏமாறலாங்க. ஆனா பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது, உன் ஆராதனையை அங்கீகரிக்காது,
உன் ஊழியத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். உன் காணிக்கை தசமபாகங்கள் வீண், அது ஆசீர்வதிக்கப்படாது. ஏன்னா நீ காண்பிக்கிற அந்த தேவ அன்பு மாயையானது. இங்க நிற்கிற நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான்லாம் பிரசங்கம் பண்ண வரல. இப்ப நான் பேசுகிற பிரசங்கம் எனக்கும் அடங்கும், என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். எனக்குள்ள மாயமாலம் இருந்தால், நான் செய்கிற தொழில வேலையில என் குடும்பத்துல நான் மாயமாலம் பண்ணுகிறவனாய் இருந்தால், நடிக்கிறவனாய் இருந்தால், எனக்குள்ள கசப்பு, எனக்குள்ள வைராக்கியம், எனக்குள்ள கோபம் இருக்கிறவனாய் இருந்தால், நிச்சயம் நான் சபையில வந்து நான் காண்பிக்கிற அந்த அன்பு, தேவனிடத்துல அன்பா இருக்கிறன் போல நான் காண்பிக்கிறது அத்தனை மாயை தான், அத்தனை மாயை தான். இன்னைக்கு ஊழியத்துல, ஊழியக்காரர்கள் மத்தியில, விசுவாச குடும்பங்களுக்கு மத்தியில் அன்பு இருக்குதா? ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, உயர்த்திட்டாருன்னா நமக்கு எவ்வளவு பொறாமை வருது, எவ்வளவு கோபம் வருது. நம்மளால அதை ஏத்துக்க முடியுதா? எங்க கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நம்ம என்னங்க பண்ண முடியும்? கடவுள் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருவேளை அவன் ஜூனியர் தான், இப்பதான் வந்தான், அவன் ரட்சிக்கப்பட்டு 10-15 வருஷம் கூட ஆகல, ஆனா கர்த்தர் உயர்த்திட்டாரே, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரே. தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரே. சவுலை நீ என்ன பண்ண முடியும்? உனக்கு பின்னாடி வந்தவன் தான். நீ ராஜாவாகும் போதெல்லாம் தாவீது பிறகவே இல்லை. ஆனா என்ன செய்ய, இப்ப அபிஷேகம் மாறிடுச்சு, தாவீதை கர்த்தர் உயர்த்திட்டாரு. இந்த பொறாம குணம்லாம் மாறணும். விசுவாச குடும்பங்கள், நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், நிறைய குடும்பங்கள் பேசுறது இல்ல. விசுவாச குடும்பங்களுக்குள்ள நமக்குள்ள சண்டை இருக்குது, பொறாம இருக்குது. என்னைக்கோ சொன்ன வார்த்தையை நம்மளால மறக்க முடியல, மன்னிக்க முடியல. இன்னும் ஒரு சில விசுவாச குடும்பங்கள் ஒரே சபைக்கு தான் நம்ம போறோம், ஆனா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நம்ம பேசுறதே இல்லையே. அப்ப என்ன தேவ அன்பு? இது தேவ அன்பா? தேவ அன்பு இதுதான் செய்யுமா? தேவ அன்பு இப்படிதான் மன்னிக்காம இருக்குமா? ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குமா? எனக்கு அன்பானவர்களே, யாருடைய மனசையும் புண்படுத்த நான் பேசல. நாம மாறணும். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், நம்ம மாறணும். நாம இருக்கிற குடும்பத்துல நம்முடைய அன்பை முதல்ல காமிப்போம். நம்முடைய மனைவி இடத்துல, நம்முடைய புருஷன் இடத்துல, நம்முடைய பிள்ளைகள் இடத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம ஊழியம் பண்ற இடத்துல, நம்முடைய சபையில நாம முதல்ல நம்மை காண்கிற சகோதர சகோதரி இடத்துல அன்பு செய்வோம். அப்புறம் இறைவனிடத்துல நாம காண்பிக்கிற அன்பெல்லாம் வேற. முதல்ல காண்கிற நம்முடைய சகோதரத்துல அன்பு கூற முடியாம இருக்கிற நாம, காணாத அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம எப்படிங்க அன்பு கூற முடியும்? ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம கோபம் கொள்றோம், அவங்கள வெறுக்கிறோம், அவங்க மேல நமக்கு பொறாம இருக்குது, கசப்பு இருக்குது, அவங்கள மன்னிக்க முடியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன சொல்றோம்? ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மிடத்துல நான் அன்பு கூறுகிறேன், பாட்டெல்லாம் பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயின்னு சொல்லிட்டு. அவ்வளவு மாயைங்க, அவ்வளவு மாயை. நம்ம யாரை ஏமாத்துறோம்? இறைவனை ஏமாத்துறோமா? இறைவனை யாராலும் ஏமாத்த முடியுமா? யாரும் அவரை ஏமாத்த முடியாதுங்க. மனுஷ முகத்தை பார்க்கிறவன், அவருக்கு இருதயம் தெரியும். நம்ம அன்பு மாயையானதுன்னு அவருக்கு தெரியும். மனைவியை உன்னால நேசிக்க முடியல, புருஷனை உன்னால நேசிக்க முடியல, உன்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களை உன்னால நேசிக்க முடியல, உன் தொழில உன்னால உண்மையா இருக்க முடியல, உன் ஊழியத்துல சக ஊழியரோட உன்னால உண்மையா இருக்க முடியல, அவங்கள நேசிக்க முடியல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படி நீங்க பாடுனீங்கன்னா, ஆராதிச்சீங்கன்னா, அந்த அன்பை பரலோகம் ஏத்துக்குமா? ஏத்துக்காதுங்க ஐயா. எனக்கு அன்பானவர்களே, நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், அன்பு செலுத்துறேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றதை நீங்க விடுங்க, நிப்பாட்டுங்க. நீங்க யாரு, நான் யாரு அப்படின்னு அவர் அறிந்திருக்கிறார். நம்ம கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்துல கூடுமான வரைக்கும் அவர்களிடத்துல அன்பு செலுத்துங்க, அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. குறைகள் இருக்கும் தாங்க, குறைகள் இல்லாத மனுஷன் யாருங்க இருக்கிறான்? அதாவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? பேசுற நானு குறை இல்லாத ஆளா, இல்ல கேட்கிற நீங்க குறைவே இல்லாத ஆளா? எல்லாரும் குறைவுள்ளவன் தானுங்க. மனுஷன்னாவே இருந்தாங்க அர்த்தம், குறைவுள்ளவன் தானுங்க. ஆனா நமக்குள்ள எவ்வளவு கசப்பு இருக்குது, எவ்வளவு வைராக்கியம் இருக்குது, எவ்வளவு கோபம் இருக்குது. இதை கேட்கிற நீங்க எத்தனை பேர் இன்னும் ஒரு சில பேரை நீங்க மன்னிக்கவே இல்லை? உங்க சபையில தான் இருக்கிறாங்க, உங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க, உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா நீங்க மன்னிக்கல. அவங்க மேல பயங்கர கோபம் வருது, அவங்கள பார்த்தாவே கோபம் வருது. இவ்வளவு கோபத்தோட, இவ்வளவு வைராக்கியத்தோட ஆலயத்துக்கு போய் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றது மாயைங்க, அது பொய்யுங்க.
அப்படித்தானங்க வசனம் சொல்லுது. அவன் போய் பைபிள் சொல்லுது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நம்ம மாறிடலாமா? இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்களேன். இன்னைக்கு இரவு நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு முடிவோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் யாரையாவது நான் கஷ்டப்படுத்தியிருந்தா, வேதனைப்படுத்தியிருந்தா, அவங்கள மன்னிக்காம இருந்தா, இன்னைக்கு நான் அவங்கள மன்னிக்கிறேன். அவங்க மேல எனக்கு எந்த கசப்பும் இல்லப்பா, அவங்கள நான் நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி இறைவனிடத்துல ஒப்புரவாகி நீ படுத்து பார். அதுக்கப்புறம் உன் சொந்த ஜனத்தை, உன் மக்களை நேசிக்கிற நீ நிச்சயமா இறைவனை நேசிப்ப. அதனால தேவ அன்பு என்பது நம்மை சுற்றி இருக்கிற நம் மக்களை நேசிப்பது தான் தேவன். முதல்ல நாம இவர்களை நேசிப்போம், அதுக்கப்புறம் அவரை நிச்சயம் நம்ம நேசிக்காமல் இருக்கவே மாட்டோம். தன் சொந்த ஜனத்தை நேசிக்கிறவன் நிச்சயம் இறைவனை நேசிப்பான். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். God bless you.